ஹாய் ஹலோ மக்களே, இந்த வீடியோவை நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு, நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணன் அவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய அன்னைக்கு முதல்ல கையெழுத்து போட்டது என்னது, போதைப் பொருளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி தான் கையெழுத்து போட்டார். அதுக்குண்டான முயற்சியும் அவர் எடுத்துட்டார். ஆனால் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழியவே இல்லை. சக மாணவிகள் கையில் எப்படி சரக்கு பாட்டில், கஞ்சா, இந்த மாதிரி போதைப் பொருள் மாணவிகள் கையில் எப்படி போகுது, அதே மாதிரி இப்படிப்பட்ட மாணவிகள் மேலே அந்த கல்வி நிர்வாகம், அதுக்கு நம்ம தமிழ்நாடு காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் முட்டு கொடுக்குதா இல்லை செயல்படுத்திக்கிட்டு இருக்குதா என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பையன் கூட படிக்கிற பையனை அடிச்சிருக்கான் போதை வாக்கில். சரிங்களா, தடுக்க வந்த வாத்தியாரையும் அடிச்சிட்டான். ஓகேவா? அதுலேயும் எல்லாரையுமே சொல்கிறான், உன்னெல்லாம் கொண்டு போடுவேன், அடித்து மண்டையை உடச்சிடும், கொண்டு போடுவேன், அந்த மொழிகளை கெட்ட வார்த்தை போட்டு ஏசுகிறான். சரிங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து, அதே இதில் 2 நாள் கழித்து கோவையில் இந்துஸ்தான் காலேஜில் கூட படிக்கிற பசங்க கஞ்சா போதைப் பொருளாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு வாத்தியார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையனை அடித்தே கொண்டுட்டாங்க. சரிங்களா, இப்போ ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி நாகர்கோவிலில் தக்கலைங்கிற ஊரில் அரசு பள்ளியில் சக மாணவிகள்லாம் சேர்ந்து சரக்கு, அதுவும் ஸ்கூல் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே கிளாஸ் ரூம் வாசல்லே உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. இந்த வீடியோ தான் இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன தான் நடக்குதுன்னே தெரியல நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட காவல்துறை அதிகாரிகள், கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எல்லோரும் என்ன தான் பண்ணுறாங்க, என்ன ஏது ஒன்றுமே புரியலை. எப்படி தான் மாணவிகள் கையில் போதைப் பொருள்லாம் போகுது. ஸ்கூலுக்குள்ளே வரும்போதுலாம் ஸ்கூலில் செக் பண்ண மாட்டாங்களா? இல்லை ஸ்கூல் வாசலில் கேட்டில் நின்று பிள்ளைங்க பேக்கில் என்னென்ன இருக்குதுங்கிறத செக் பண்ண மாட்டாங்களா? எப்படி என்ன ஏது எப்படி தான் அவங்க கையில் சரக்கு பாட்டெலாம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. போதைப் பொருளை ஒழிக்கணும் ஒரு சைடில் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காரு, ஒரு சைடில் பார்த்தா போதைப் பொருள் ஏறிக்கிட்டே தான் போகுது. அவர் என்னெல்லாமோ ரூல்ஸ் போட்டார். அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டுமே இப்படி மாணவிகளை சரக்கு போகுதுன்னா ஆச்சரியமாக இருக்குது, அபூர்வமாக இருக்குது. எப்படி மாணவிகளை சரக்கு பாட்டில் போகுது, கஞ்சா போதைப் பொருள்லாம் போகுதுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். பாய்.